ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஆற்று கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெத்திலி மீன் கருவாடு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் சுடு தண்ணி நான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதும் இந்த மாதிரி கருவாடு அதில் போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் போடுறோம். அது ஊற வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு, சோம்பு, சீரகம், இந்த மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 மிளகு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த கருவாடையும் எடுத்துக்கலாம். கருவாடு இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியிலேருந்து நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிக்கோங்க. அப்புறம் அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை நம்ம இப்போ போட போகிறோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடை போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு சிம்லேயே வச்சிடலாம். சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா அந்த கருவாடு பாயில் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட கருவாடு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.